இதுல நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் புது சீரிஸ ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். டிக்கெட் டூ ஹெவன். இதுக்கு நான் வைத்த பெயர் சொர்க்கவாசல். ஏதோ சொர்க்கவாசல்னு பழைய படம் இருக்காம். ஏதோ ஹெவன்னோனே எனக்கு இந்த நேம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த சீரிஸோட ட்ரைலர்லாம் நான் எதுவுமே பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் நான் பார்த்தேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டத வச்சு மட்டும் நான் ஆன்லைன்ல ஒரு ஸ்டோரி சொல்லிர்றேன். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. லவ் மேரேஜ் பண்ணும்போது வந்து ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம ஊர பொறுத்தவரைக்கும். அதே மாரி கேஸ்ட் மேரேஜ் வேற கேஸ்ட் ஆளுங்கள மேரேஜ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாரி தான் ஃபர்ஸ்ட்டு எல்ஜிபிடிக்யூல வந்து எப்படி ஒரு 2 ஆண் வந்து லவ் பண்றாங்க. அவங்களோட லவ் எப்படி இருக்கு? அப்படிதான் இந்த சீரிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பிஎல் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. நான் சீக்கிரமா இந்த எபிசோட சொல்லி முடிச்சிடுறேன். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்கே நம்ம ஹீரோ வந்து கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அதுல வந்து ஒரு எஃப்எம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த எல்ஜிபிடிக்யூவ வந்து அவங்க மேரேஜ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் வந்திருக்கு போல. இன்னைக்கு தான் அந்த நாளோட முதல் நாளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் வந்து கார் ஓட்டிக்கிட்டு வராரு. கார் ஓட்டிட்டு ஒரு சர்ச்ல நிப்பாட்டிட்டு சர்ச்சுக்குள்ள வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த சர்ச்சோட ஃபாதர் வந்து அந்த பையனோட நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல கை வச்சு நான் உன்னை இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ எழுந்துச்சு நீங்க என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபாதர் சொல்றாரு நான் என்னோட எல்லா பசங்களையும் வந்து நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வேணா உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபாதர் சொல்றாரு நான் வந்து உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு நானுமே வந்து இங்க வருவேன்னு நினைச்சு பார்க்கல. எனக்கு பிடிச்ச முக்கியமான ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த சர்ச்ல வந்து குரு பட்டம் பெறுறாங்க. அதனால வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ சர்ச் பெல் அடிக்குது. இவங்க எல்லாருமே வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்ப இடி இடிக்கிற மாரி காட்டுது. உடனே வந்து ஃபிளாஷ்பேக் உள்ள போகுது. நைட் சமயத்துல ரொம்ப இடியும் மழையுமா இருக்கு. அப்பதான் வந்து நம்ம சீரிஸோட இன்னொரு ஹீரோவோட என்ட்ரிய காட்டுறாங்க. அவன் சர்ச்சுக்குள்ள வர, அப்போ சர்ச்ல வந்து நல்லா இடியும் மழையுமா இருக்கிறதுனால அவன் டோர க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, "நீ வந்துட்டியா? விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மழையில வந்து காத்துல வந்து அந்த ஜன்னல்லாம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்டு சொல்றாங்க, "பாத்தியா சர்ச் ஃபுல்லா எப்படி குப்பையா இருக்கு. நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணணும். நான் வந்து துடைக்கணும்" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நம்மளுக்கு 2 நாள் டைம் இருக்குல்ல. நம்ம பொறுமையாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாதர் வராங்க. "ஹே மை டியர் பாய்ஸ் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? நல்லா ஃபன்னா போயிட்டு இருக்கு போல. இன்னைக்கு நான் ஒருத்தங்கள இன்ட்ரோ பண்ண போறேன். நியூ கிட்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன காமிச்ச உடனே கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுது. நல்லா காத்து அடிக்கிறதுல சர்ச்சுக்கு சென்டர்ல வச்சிருந்த ஜீசஸோட ஸ்டாச்சு வந்து கீழ விழற மாரி வர, நம்ம 2 ஹீரோவும் தான் போய் புடிச்சு அத தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்போ 2 பேரோட கையும் ஒருத்தர் கை மேல ஒருத்தர் கை டச் ஆயிட்டுருக்க. 2 பேரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சர்ச்சு ஃபாதர் சொல்றாங்க, "நீ போய் ரோப்ப எடுத்துட்டு வா, நீ போய் கேண்டில எடுத்துட்டு வான்னு" சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "என் பேர் வந்து பாத். உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்ல, "என் பேர் வந்து பாஸ். லைக் எ பாஸ்கெட் பால்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து இன்ட்ரோ ஆயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சர்ச் ஃபாதரும் வந்துடுறாங்க. அந்த சிலைய வந்து கயிறுனா வச்சு கட்டிக்கிட்டு இருக்க. அந்த சர்ச்சுக்கு வந்து இவர் ஃபாதரு, அந்த சின்ன ஃபாதர்ன்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா? அவர் இருக்காரு. "இது வந்து புதுசா வந்திருக்கு. நாளைக்கு வந்து நான் ஆள வச்சு இத சரி பண்ணிடுறேன். இத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபாதர் வந்து பாத்த பார்த்து சொல்றாரு, "இவன் வந்து டான்ஜாக்கு. இவன் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கிற பையன். இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் வந்து இவன் பண்ணுவான். உன்னை வந்து இவன் பார்த்துப்பான்" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்து சொல்றாரு, "உனக்கு தெரியும் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நார்மல் பசங்க கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. கடவுளோட வார்த்தைய அறிஞ்சுக்கிறதுக்காகவும், கடவுள் காட்டுற பாதையில போகறதுக்காகவும் தான் இருக்காங்க. இப்போ வந்து உனக்கு போட்டுக்க எந்த ஒரு யூனிஃபார்மும் இல்ல. அதனால வந்து டான்ட்ராக் நீ வந்து உன்னோட யூனிஃபார்ம வந்து அவனுக்கு குடு. இவன் வந்து உன்னோட நியூ ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர் அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம வாத்து பையன் வந்து டான்ட்ராக்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்து இவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அவன் அவனோட நேம சொல்லும்போது இவன் பாஸ்கெட் பால் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான் இல்லையா? ஏன் இவன் இப்படி பொய் சொல்றான் அப்படின்னு மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கருந்து
இருந்து கட் பண்ணா, இந்த சர்ச்ல இருக்க பாய்ஸ் எல்லாரும் ஒண்ணா குளிச்சிட்டு இருக்க மாரி தான் காட்டுறாங்க. குளிக்கிறது வந்து என்னன்னா, பாத்ரூம்ல தானே குளிப்போம். இது வந்து காமனா ஒரு தொட்டி மாரி இருக்கு. அதுலருந்து தண்ணிய எடுத்து எடுத்து குளிச்சிட்டு இருக்காங்க போல. அங்க வந்து ஒரு பையன போட்டு தண்ணிய ஊத்தி அவன வந்து புல்லி பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்தோனே ஒரு பையன் வந்து அவன்கிட்ட வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான். இவனும் வந்து அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போயிடுறான். எல்லாருமே கையில வந்து ஒரு குட்டியா டப்பு மாரி வச்சிருக்காங்க. அத வச்சு தான் குளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து அது மாரி எதுவுமே இல்ல. நம்ம இன்னொரு ஹீரோவ பார்த்துட்டு அவனோட டப்ப எடுத்து அங்க வச்சுட்டு போயிடுறான். அத எடுத்து இவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா எல்லாருமே வந்து டவல கட்டிக்கிட்டு இவங்களுக்குன்னு ஒரு லாக்கர் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு தான் வராங்க. நம்ம ஹீரோ தான் வந்து அவரைய கூட்டிட்டு வந்து, "உனக்கு வந்து நான் ஒரு லாக்கர கண்டுபிடிச்சு தரேன். உன்னோட பொருள் எல்லாத்தையுமே வந்து இங்க வச்சுக்கோ. உன்கிட்ட வந்து பணம் இல்ல காஸ்ட்லியா எதனா ஒரு பொருள் இருந்ததுன்னா, அத வந்து நம்ம சின்ன ஃபாதர் இருக்கார் இல்லையா? அவர் கையில குடுக்கலாம். அவர் தான் வந்து இது மாரி பார்த்துப்பாங்க. மிச்ச பொருள்லாம் நீங்க வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்க என்னன்னா டவல் தொங்குது, ஒரு ஹெட்ஃபோன் அது மாரிலாம் இருக்கு. "இத நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு கேட்க, அங்க ஒரு கூட மாரி ஒண்ணு இருக்கு. "அத எடுத்து நீ இதுல வச்சுடு" அப்படின்னு சொல்லவே, அவனுமே எடுத்து அதுல வைக்கிறான். கரெக்ட்டா அத வச்சுட்டு இருக்கிறப்போ, அந்த இடத்துல யார் அந்த பொருள வச்சானோ, அந்த பையன் வரான். இவன் கொஞ்சம் பார்க்க திமிரு பிடிச்ச பையன் மாரி தான் இருக்கான். வில்லங்கமா தான் தெரியுது ஆள பார்க்க. அவன் என்ன பண்றான்னா, அந்த கூடைய எடுத்து இவனோட லாக்கருக்கு மேல வச்சுட்டு, நம்ம ஹீரோவ பார்த்து ஒரு லுக்க விட்டுட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம டான்ராக் என்ன பண்றான், அவனோட ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வந்துட்டு, "இதுதான் வந்து நம்ம சர்ச் செரிமனில போடுற ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸு. இத நீ போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. "இது உன்னோட ட்ரெஸ்ஸான்னு?" கேட்க, அவனுமே வந்து "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சர்ச்சுன்றதுனால நைட் ப்ரேயர் தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா, இவங்க வந்து தூங்குவாங்க இல்லையா? அந்த இடத்த தான் காட்டுறாங்க. தூங்குற பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆள் ஆளுக்கு தனி ரூம்லாம் குடுக்கல. ஒரு காமன் ஹால்ல ஆள் ஆளுக்கு தனித்தனி பெட்ட குடுத்துருக்காங்க. சாண்ட்ராக்கு வந்து அந்த சர்ச்சோட ரூல்ஸ பத்தி தான் சொல்லிட்டுருக்காங்க. மார்னிங் வந்து 5:00 எழுந்துச்சுக்கணும். 5:30க்கு வந்து மார்னிங் ப்ரேயர் இருக்கு. 6:00 வந்து மாஸு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6:30க்கு 7லேருந்து 7:30 வரைக்கும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அவன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது கேட்டியா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இருக்கு பாரு. இங்க தான் வந்து நீ தூங்கணும். இதுதான் வந்து உனக்கு குடுத்துருக்க பிளேஸு. டெய்லியும் நைட்டு நீ இங்க தான் வந்து தூங்கணும்னு சொல்ல, அவனுமே வந்து மூக்குலலாம் இப்படி கைய வச்சு பார்த்துக்கிட்டு அவன பார்த்து கேட்குறான். "நீ எங்க தூங்குவ?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து அந்த கார்னர்ல தூங்குவேன். உனக்கு வந்து பிளாங்கெட் வேணும்னா வந்து நீ வந்து அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க வந்து உனக்கு தருவாங்கன்ற" மாரி சொல்ல, "இல்ல பரவால்ல. இன்னைக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து நான் எனக்காக ஒண்ணு வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் உன்கிட்ட மறுபடியும் ஒண்ணு கேட்கறேன். உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து டான்ராக் அப்படின்னு ரியல் நேம சொல்லிடுறான். டான்ராக் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த சர்ச்சோட மாஸ்டர் என்ன பண்றாரு, வந்து இந்தா உன் பிளாங்கெட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவனுமே வந்து தேங்க் யூ சொல்லிக்கிறான். டான்ராக் வந்து அவனோட பிளேஸ்க்கு போனோனே, அவனோட ஃப்ரெண்டு வந்து கேட்கறான், புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்ல, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அவன் பேர் வந்து பேர்த்து அப்படின்ற மாரி சொல்ல, அவன பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்றான். இவனுமே வந்து அவன பார்க்குறான். இப்ப யாரா இருந்தாலும் புதுசா ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா, ஒரு கூச்சம், ஒரு பயம் அது மாரி இருக்கும் இல்லையா? அது கூட புரிஞ்சுக்காம இவன் வந்து கேட்கறான். எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் பேர் வந்து காங்குன்னு தான் நெனைக்கிறேன். நான் எதுக்கும் நான் அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன். நான் என்னதான் இந்த எபிசோட பார்த்தாலுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடுன்றதுனால பேர் வந்து மைண்ட்ல நிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் வந்து மிட் நைட்ல வந்து 2:20 ஆயிடுச்சு. நம்ம பார்த்துக்கு வந்து தூக்கமே வரல போல. பொதுவாவே வந்து நம்மளுமே நியூ பிளேஸ்க்குலாம் போனா தூங்க மாட்டோம். அவன் வேற கொஞ்சம் சோகமா என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சோகம், என்ன வருத்தம்ன்றது நம்மளுக்கு தெரியல. நைட் எல்லாருமே தூங்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தூங்கவே இல்ல. அங்கருந்து கட் பண்ணா பொழுதும் முடிஞ்சிடுது. சர்ச்சுக்கு வந்து மக்கள்லாம் வருவாங்க இல்லையா? அவங்க வந்து அங்க ஃப்ரண்ட்ல வந்து சைன்லாம் பண்ணிட்டு உள்ள போறாங்க. நம்ம டான்ராக் தான் வந்து எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு வரவங்க கூட வந்து டான்ராக் வந்து ரொம்ப க்ளோஸ் போல நல்ல விதமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பையன் சொன்னேன் இல்லையா? அவன் பேர் வந்து காங் தான். செகண்ட் நேம் வந்து என் வாயில நுழையல. அதனால நம்ம அந்த கேரக்டர வந்து காங்னே சொல்லிடுவோம். அவனோட அம்மாவ பார்த்தோனே இவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. டான்ராக் நான் வந்து உன்ன பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து உன்ன பார்க்கவே முடியல. எனக்கு வந்து சர்ச் ஃப்ரண்ட் சீட்ல வந்து ஒரு இடம் வேணும். நான் கஷ்டப்பட்டு 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காங் சொல்றான், "நீங்க இப்படி டயர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே கிளம்பி வர சொன்னேன். நீங்க தான் வந்து கேட்கவே இல்ல"
அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்க 2 பேரோட பட்டம் வாங்குறது, அந்த சர்ச்ல வாங்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களுமே வந்து சீக்கிரமா வாங்கணுன்ற மாரி பேசிட்டு போயிடுறாங்க. அப்போ டான்ஜாக் வந்து ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறான். அவன் சின்ன வயசுல வந்து அவனோட அப்பா, அம்மா வந்து இறந்து போயிட்டுருப்பாங்க போல. அப்ப கடவுள் முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அழுது. நான் வந்து எங்க அம்மா, அப்பா கிட்ட போயிடணும். எங்க அம்மா, அப்பாவ பார்க்கணும் அப்படின்ற மாரி அழுது ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அழுகுறது பார்த்தா எனக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஃபாதர் வராரு, "டான்ஜாக் நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் சொர்க்கத்துல இருக்க என் அம்மா, அப்பாவ வந்து மிஸ் பண்ணிட்டுருக்கேன். அவங்க கிட்ட வந்து பேச நான் ட்ரை பண்றேன்." அப்படின்னு சொல்ல, அவன் கையில வந்து அந்த சாம்பிராணி போடுற மாரி வச்சிருப்பாரு போல. அத வந்து ஃபாதர் வாங்கி வச்சுட்டு, "உங்க அம்மா, அப்பா வந்து சொர்க்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து உன்ன நல்லா கவனிச்சுப்பாங்க. அவங்க கூட வந்து கடவுள் இருக்காங்க. நீ வருத்தப்பட வேண்டியது இல்ல. நீ நல்ல பையனா இருந்தன்னா, நீ ஃபியூச்சர்ல வந்து உங்க அம்மா, அப்பாவ வந்து பார்க்கலாம்." அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து என் அம்மா, அப்பாவ பார்க்கணும். நான் சொர்க்கத்துக்கு போகறதுக்கு நான் இன்னும் எவ்ளோ நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாரி இந்த பையன் அழுது பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஃபாதர் சொல்றாரு, "நீ சர்ச்ல இருக்க. இதுதான் வந்து கடவுளோட வீடு. கடவுள் வந்து உன்ன நல்லா கவனிச்சுப்பாரு. நீ உங்க அம்மா, அப்பாவ வந்து மீட் பண்ணலாம். ஆனா கொஞ்ச நாள் வந்து நீ வெயிட் பண்ணணுன்ற" மாரி அவன சமாதானப்படுத்தி, அந்த பையன வந்து கட்டியும் பிடிச்சுக்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்குமே முடியுது. அங்கருந்து கட் பண்ணா, இவங்க எல்லாருமே வந்து ஒரே மாரி யூனிஃபார்ம் போட்டு, ஒரு ப்ரேயர்க்காக ரெடி ஆயிட்டுருக்காங்க. புதுசா வந்திருக்க பாத்து பையன மட்டும் காணோம். அப்ப டான்ஜாக் வந்து சுத்தி பார்த்துட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, "நியூவா ஒரு பையன் வந்தான்ல, அவன பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்க, அவங்களுமே வந்து "இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. டைமும் ஆயிடுச்சு. இவனுக்கு வந்து அங்கருந்து போய் அவன பார்க்கணும்னு தோணுது. டான்ஜாக் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, "அந்த புதுசா வந்த பையன பார்த்தியான்னு?" கேட்க, அதுக்கு காங் சொல்றான், "நான் வந்து அவன பார்க்கல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறப்பவும் அவன் இல்ல" அப்படின்றான். இன்னொரு பையன் சொல்றான், "ஒரு வேளை அவன் வீட்டுக்கே ஓடி போயிட்டுருப்பானோ?" அப்படின்னு இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கிறப்போ, அவன் வந்து ஹாயா ஒரு டீ ஷர்ட் போட்டு வரான். அவன பார்த்தோனே, "நீ வந்துட்டியா? என்ன இவ்வளோ நேரம்னு?" கேட்க, "சரிம்மா நீ வந்து 9:00 தரேன். இப்ப தானே 9:00 ஆயிடுச்சு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்றான். "எங்க உன் யூனிஃபார்மு?" அப்படின்னு கேட்க, அவன் எதுவுமே சொல்லல. "சரி நீ என்ன பண்ணு, கெஸ்ட்டுலாம் உட்காருவாங்க இல்லையா? நீ அங்க போய் உட்காரு. நீங்க எல்லாரும் வந்து லைன்ல நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வந்து கிராஸ் இருக்கு, அண்ட் கேண்டில் இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து அங்கருந்து நடந்து போயிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ண அடுத்தது சர்ச்ச தான் காட்டுறாங்க. ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு, "பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே" அப்படின்னு சொல்லி, "ஆமென்" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ரோமன் கத்தோலிக்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நாளு. நீங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே உட்காந்துடுறாங்க. ஆனா நம்ம அந்த பார்த்து பையன் இருக்கான் இல்லையா? அவன் மட்டும் உட்காரவே இல்ல. ஜீசஸையே பார்த்துட்டு இருக்கான். ஜீசஸ் வந்து அவங்க மம்மி, டாடி கூட வந்து நின்னுட்டுருக்காங்க. அதையே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நின்னு பார்த்துட்டு இருக்கிறது அந்த சர்ச்சே வந்து அவன தான் வாட்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சர்ச்ல வந்து அந்த செரிமோனி நடந்திருக்கும் போல. அத வந்து நம்மளுக்கு காட்டல. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க எல்லாரும் படுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ரூம தான் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து பொழுது விடிஞ்சிச்சுன்னு தூங்கி எழுந்திருப்பாங்க போல. அப்ப அவங்கவங்க பெட்டெல்லாம் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. டான்ஜாக் வந்து வாத்த பார்த்துட்டு இருக்கான். வாத்த வந்து அவனோட பெட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கரெக்ட்டா பேசலான்னு போறப்போ, டான்ஜாக்கோட ஃப்ரெண்ட் வந்து டைம் ஆயிடுச்சு வா குளிக்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அந்த ரூமே வந்து காலியா இருக்கு. வாத்து மட்டும் தான் இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே வந்து கிளாஸ் நடக்குது. ஃபாதர் தான் வந்து எடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு தான் வந்து உங்க ஃபைனல் டெர்மோட ஃபர்ஸ்ட் டே. நீங்க எல்லாருமே வந்து நல்லா படிக்கணும். படிச்சுட்டு வந்து கடவுளுக்கு வந்து சேவை செய்யணும். நல்லா படிக்கிறது மட்டும் உங்க வேலை கிடையாது. கடவுளுக்கான எல்லா வேலையும் செய்றது உங்க வேலை தான்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆமென்னு சொல்லி அந்த கிளாஸையுமே வந்து முடிச்சிடுறாங்க. எல்லாருமே போயிட்டுருக்கிறப்போ, "பாத் இங்க வா. நேத்து நடந்தத பத்தி நான் உன் கூட பேசணும்." அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அவனோட ஃப்ளாஷ்பேக் வருது. அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு பையன் வந்து அவன கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல. "யார பார்த்துடா நீ வந்து கேடு கெட்டவன்னு சொல்றேன்னு" சொல்லி 2 பேருக்கும் வந்து அடி, தடி அப்படிதான் போயிட்டுருக்கு. அடி, தடியில வந்து 2 பேர் முகமும் வந்து நல்லா காயம் வாங்கிட்டுருக்கு. அப்ப வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க வந்து பேசுறாங்க. "நான் வந்து உன்ன நடுவுல சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நீ நல்லா படிப்ப. கடவுள் வந்து இது மாரி சொன்னதுனால தான் உன்ன சேர்த்துக்கிட்டேன். ஆனா நீ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க." அப்படின்னு அவனோட ஃப்ளாஷ்பேக் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. அப்ப வந்து ஃபாதர் வந்து சொல்றாரு, "நீ வந்து கடவுள வந்து நீ லவ் பண்ணலனா கூட, கடவுள் வந்து உன்ன லவ் பண்றாரு. நீ இவ்ளோ சின்ன வயசுல வந்து இவ்ளோ கோவப்படக்கூடாது. இவ்ளோ கோவப்பட்டா உனக்கு நல்லது கிடையாது. உன் மனசு தான் வந்து ரொம்ப கஷ்டப்படும். நீ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னா, அதுக்கு காரணமே வந்து கடவுளோட கருணை தான். நீ வந்து ஸ்காலர்ஷிப்
ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ, நம்ம டான்ட்ராக்கும் அந்த ரூம்குள்ள வந்துடுறான். ஃபாதர் வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "நீ இப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த ஸ்கூல விட்டு வெளிய போற மாரி ஆயிரும்" அப்படின்னு பேசிட்டு இருக்க, டான்ட்ராக் வந்து இது மாரி மாஸ்டர் வந்து இது உங்ககிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி, அவ கையில வச்சிருந்த அந்த பேப்பர் எல்லாம் குடுக்குறாங்க. அந்த ஃபாதருமே வந்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கு. டிக்கெட் டூ ஹெவன்னு போற மாரி. இவங்க 2 பேரும் அந்த பெயிண்டிங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபாதர் வந்து சொல்றாங்க, "இந்த பெயிண்டிங் வந்து டிக்கெட் டூ ஹெவனு. இதுக்கு மீனிங் தெரியுமா? இத வந்து சொர்க்கத்துக்கு வந்து நம்ம எப்படி போவோம் அப்படின்ற ஸ்டோரிய தான் சொல்லுது. நம்ம போற வழியில வந்து மிருகம், பாவமான மனுஷங்க அவங்க எல்லாருமே வந்து நம்மள விழுக பார்ப்பாங்க. நம்ம அது எல்லாத்தையுமே வந்து கடந்து போனா தான் போக முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்போதைக்கு வந்து பார்த்துக்க வந்து உன்னோட ஹெல்ப் தான் தேவை. அதனால வந்து நீ அவன் கூட இரு. உன்னோட ஹெல்ப் கண்டிப்பா வந்து அவன வந்து நார்மல் ஆக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அங்கருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பெயிண்டிங்க்கு நேரா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா இவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த பிளேஸ தான் காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. பார்த்தும் வரான். பார்த்து வந்து டான்ட்ராக் பக்கத்துல உட்காரலாம் அப்படின்னு வரப்போ, பார்த்தோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க இருக்க சேர வந்து இப்படி வச்சிடுறாங்க. ஒடுக்கி வச்சிடுறாங்க. அதனால வந்து பார்த்து என்ன பண்ணிடுறான்னா, வேற ஒரு பிளேஸ்ல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்குமே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு அவனுமே வந்து சாப்பிடுறான். இந்த பசங்க ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம சர்ச்ல வளர்ற பசங்க எவ்வளோ அன்பா இருப்பாங்க. புதுசா வர பசங்க கிட்ட வந்து இப்படிதான் புல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கு. அங்கருந்து கட் பண்ணா நம்ம பார்த்து பையன் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க. டான்ட்ராக் வந்து அவன்கிட்ட பேசலான்ற மாரி தான் போறான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்ட் வந்து, "இங்க என்ன பண்ற? கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் தான் நடக்குது. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. டான்ட்ராக்கும் அவனோட ஃப்ரெண்டும் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ப பார்த்து என்ன பண்ணிடுறான், அவன் உட்காந்துட்டு இருந்த பெஞ்ச்லயே வந்து படுத்துக்கிறான். அப்போ டான்ட்ராக் தான் வந்து அவன் கையில வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கும் போல. அவன் கிட்ட போன உடனே அவனும் முழிச்சுக்கிறான். "உன் பேர சொல்லுன்னு" சொன்ன உடனே அவனுமே சொல்லிடுறான். "உன்னோட நிக் நேம் என்ன?" அப்படின்னு கேட்க, அவன் பார்த்து அப்படின்னு கேட்குறான். இவங்க 2 பேருமே வந்து கண்ணாலேயே தான் பேசிக்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு ரோல் நம்பர பார்த்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கருந்து போயிடுறான். இவனுமே வந்து சைன் பண்ணிடுறான். சைன் பண்ணும்போது நம்ம டான்ட்ராக் இருக்கான் இல்லையா? விண்டோ வழியா இவன பார்த்துட்டு அவனுமே அங்கருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான்னா, எப்பயும் போல அந்த பெஞ்ச் மேலேயே படுத்துக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இந்த கிரவுண்ட தான் காட்டுறாங்க. இவன் ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு பாஸ்கெட் பால் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் தனியா. அதுவும் இவனுக்கு பாஸ்கெட் பால் கூட விளையாட தெரியல. இருந்தாலும் வந்து சும்மா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சர்ச்ல இருக்க எல்லா பசங்களும் வந்து, "இன்னைக்கு வந்து நாங்க ஃபுட்பால் விளையாட போறோம். உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு தெரியும். நான் வந்து இங்க வாலிபால் பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாருமே விளையாடுறதுக்கு ஒரு ஓரமா போயிடுறாங்க. இந்த பையன் தனியாவே வந்து அந்த வாலிபால் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா டான்ட்ராக்கையும், கானியும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பெருக்கிக்கிட்டு, அங்க இருக்க குப்பையெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் தெரிஞ்சிருக்குல்ல. நம்ம பெருசா என்ன எதிர்பார்க்குறோம்? நமக்குன்னு ஒரு ஐடி கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா, அதுவே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்படின்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ, "இவங்க விளையாடுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி இவங்க வேலைய முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு டான்ட்ராக் வந்து போயிட்டுருக்கிற சமயத்துல, வார்த்த வந்து என்ன பண்றான்னா, அந்த டியூப் மாரி இருக்கும்ல, எனக்கு கரெக்ட்டா இது பேர் தெரியல. அதுல தண்ணி வந்துட்டுருக்கு. அதுல அவன் கை, காலெல்லாம் கழுவிட்டு, முகத்த கழுவிக்கிட்டு இருக்கான். இத தான் வந்து இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு சுத்தி பார்க்குறான். யாருன்னா நம்மள பார்க்குறாங்களான்ற மாரி பார்த்துட்டு போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா, இவங்க வந்து ஒரு லாக்கர்ல தானே எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் வச்சுட்டு மாத்துவாங்க. ஒருத்தன் வரான். "ஏய் யார் அது? என் ஹெட்ஃபோனு திருடன்து" அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு வரான். அவனுக்கு வந்து வேற யார் மேலயும் காண்டு கிடையாது. நம்ம ஹீரோ மேல தான் காண்டு. "நீ தான் என்னோடத திருடுனியா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு ஒண்ணும் அத திருடணும்னு எந்த அவசியமும் இல்ல" அவனும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் வார்த்தைய விட்டுர்றான். வார்த்தைய விட்டா யாருக்கு தான் கோவம் வராது. அதனால வந்து நம்ம பார்த்து பையனும் சண்டை போடுறான். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டான்ட்ராக் தான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், "நீ போய் மாஸ்டர கூட்டு வா. அப்பதான் வந்து இந்த சண்டை வந்து நிக்கும்னு." அவனுமே வந்து மாஸ்டர கூட்டு வர போறாங்க. அவர் வந்தோனே அந்த சண்டையுமே வந்து நின்னுடுது. அப்ப அந்த பையன் சொல்றான், "என்னோட ஹெட்ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. இவன் தான் திருடிட்டான்."
போயிட்டான்னு டான்ராக் சொல்றான், "நான் எடுக்கவே இல்ல. இவன் என் மேல வீண் பழி போடுறான்னு." அப்ப அந்த மாஸ்டர் சொல்றாரு, "இந்த பையன் பேரு வந்து கோங்கேட்டு. இங்க வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலான்னு உனக்கு யாரு சொன்னது?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து அப்படியே முழிக்கிறான். யூஸ் பண்ணது தனியா யூஸ் பண்ணாம இவன் எங்கேயோ தொலைச்சிட்டு சண்டை அடிதடிலாம் நடந்து கடைசியில திட்டும் வாங்கி கட்டிக்கிறான் பாவம். அப்போ அந்த மாஸ்டர் சொல்றாரு, "ஏய் நீ அங்க போ, நீ இங்க போ" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்க இருந்து கட் பண்ணா நம்ம பார்த்து வந்து அவனோட கிளாஸ் ரூமுக்கு தான் போறான். கிளாஸ் ரூம்ல வந்து அவனோட டெஸ்க்லாம் வந்து கலைஞ்சு இருக்கு. பென்சிலு, பேனா அப்படின்னு ஒரு மாரி. அந்த இடத்துல வந்து அவனோட பேக் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவன் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கான். அங்க 2 பசங்க வராங்க. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்க, "நான் இங்க தான் வந்து என் பேக்க வச்சேன். ஆனா என் பேக் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்றான்." அதுக்கு அந்த பையன் சொல்றான், "உன் பேக்க வந்து ஒருத்தங்க இங்க தான் தூக்கிட்டு போனாங்க" அப்படின்னு சொல்ல, "யாரு எடுத்துட்டு போனா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அவனுமே வந்து தயங்கி தயங்கி கோங்கிட் அப்படின்ற மாரி சொல்லிடுறான். "எங்க எடுத்துட்டு போனான்?" அப்படின்னு கேட்க, "ஸ்கூலுக்கு பேக் சைடுன்னிடுறாங்க." அங்க இருந்து கட் பண்ணா இவன் ஸ்கூலுக்கு பேக் சைடு அங்க வந்து லைட்டு கீட்டு எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு வெட்ட வெளி மாரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதுக்குன்னு வெட்ட வெளி இல்ல. ஒரு மாரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் எப்படி இருக்கும் கைவிடப்பட்டு, அது மாரி தான் இருக்கு. அந்த இடத்துல இவனுமே தேடி தேடி பார்க்குறான். "ஏய் கோங்கேட் எங்க இருக்க? நீ ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு வா, என் முன்னாடி வா" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அவனுமே வந்து வர மாரி தெரியல. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து தண்ணினா சுத்தமா இல்ல. அவன் வந்து அதுல இறங்கி ஃபுல்லா தேடி பார்க்குறான். அங்கேயுமே வந்து இல்ல. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போன உடனே கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி இருக்கு. இப்போ மழைனா பெஞ்சுச்சுன்னா வந்து ரோட்ல வந்து தண்ணி கொஞ்சோண்டு தேங்கி இருக்கும் இல்லையா? அது மாரி ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி தேங்கி இருக்கு. இவன் வந்து இவனோட பேண்ட்ட மடக்கி வச்சுட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்து பொறுக்கிக்கிட்டே இருக்கான். இவன் பொறுக்கிக்கிட்டே இருக்கும்போது எடுத்துக்கிட்டு இருக்கான். வாய் தவறி பொறுக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டேன். கட் பண்ணா மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆகும். அதனால அப்படியே பேசிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அப்போ நம்ம டான்ஜாக் வரான். "நீங்க என்ன பண்ணணும்னு?" கேட்க, "நீ போ" அப்படின்னு சொல்ற மாரி அனுப்பிச்சு வச்சிடுறான். ஆனா டான்ஜாக் தான் வந்து ரொம்ப நல்ல பையனாச்சே. அவனுமே வந்து அவனோட பேண்ட்ட மடிச்சு வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இவனோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து குடுக்குறான். அப்ப பார்த்து சொல்றான், "நான் தான் வந்து உன்ன சொன்னேன்ல" அப்படின்னு சொல்ல, "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒண்ணும் உன்ன போட்டு குடுக்கணும்னு நினைக்கல. மாஸ்டர் வந்தா தான் வந்து இந்த ஃபைட்ட வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன்" அப்படின்றான். நான் என்ன நினைச்சேன்னா, "நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு நான் நினைச்சேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "எனக்கு தெரியும் நீ எடுத்திருக்க மாட்டேன்னு. இன்னைக்கு ஃபுல்லா வந்து நீ பாஸ்கெட் பால் தானே விளையாடிக்கிட்டு இருந்த. நான் உன்ன பார்த்தேன். நீ பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ உனக்கு எங்கேருந்து அந்த ஹெட்ஃபோன எடுக்க உனக்கு டைம் இருக்கும்" அப்படின்னு சொல்ல, இவனுமே வந்து சிரிச்சிட்டு இருக்கான். பொதுவா என்ன மாரி ஆள வந்து யார் என்ன சொன்னாலுமே வந்து நம்ப மாட்டாங்க. "நீ என்ன ரொம்ப நம்பியிருக்கே" அப்படின்ற மாரி சொல்றான். "யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு" அப்படின்ற மாரி இவங்க சொல்லிட்டு வெளிய போகலான்னு இருக்காங்க. ஆனா அந்த கேட் வந்து பூட்டி இருக்கு. கண்டிப்பா இது அவன் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து கோங்கிட் கோங்கிட் அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கேட்டு தான் வந்து லாக் ஆகியிருக்கு. வேற பக்கம் எதனா டோர் ஓப்பன் ஆகியிருந்தா நம்ம அது வழியா போகலான்ற மாரி பார்க்க எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. சரி, நம்ம இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மாஸ்டர் வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல. நம்ம காணோம்னா தேடிக்கிட்டு வருவாங்க. அப்ப வந்து நம்ம போயிடலான்றாங்க. அப்ப பார்த்து கேட்குறான், "அவர் எப்ப வருவாரு? நம்மள எப்ப கண்டுபிடிப்பாங்க?" அப்படின்னு கேட்க, "எனக்கு தெரிஞ்சு காலையில வருவாருன்னு நினைக்கிறேன்" அப்படின்றாங்க. சப்போஸ் மாஸ்டர் வந்தாலும் நீங்க மாட்டிக்கிட்டா உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்தேன். அப்போ இது மாரி லாக் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாரி டான்ராக் சொல்றான். உன்ன மாரி ஆளுங்க வந்து யார் என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க. ஆனா என்ன தான் வந்து பெருசா யாருமே நம்ப மாட்டாங்கன்ற மாரி பார்த்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பையன் அந்த இடத்துல உட்கார போக, "இங்கேயா நீ தூங்க போற? இந்த இடம் ஃபுல்லா வந்து வவ்வால் வந்து பாத்ரூம் போயிருக்கு. நம்ம வந்து வேற ஒரு பிளேஸ்ல தூங்கிடலாம்னு" சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி இல்லன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த இடத்துல தான் வந்து பேக்க வச்சுட்டு 2 பேரும் வந்து படுத்துட்டு இருக்காங்க. "அப்ப நீ தூங்கலையான்னு?" கேட்க, அவனுமே வந்து "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அட இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. 2 பேரும் ஒண்ணா தூங்குறதும், ஒண்ணா கதை பேசுறதும். பார்த்து வந்து கேட்கறான், "இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து கைவிடப்பட்டதா?" அப்படின்னு கேட்க, "நான் தான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல" அப்படின்னு டான்ராக் சொல்றான். "நீ தூங்கிட்டு இருந்தா எப்படி வந்து பேச முடியும்? எனக்கு ஒழுங்கா சொல்லு" அப்படின்றான். அவனுமே எழுந்துச்சு உட்காந்து, "இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி இருந்துச்சுன்னா" அப்படின்னு பயமுறுத்துற மாரி பண்ண, "நீ என்ன பயமுறுத்துறியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விம்மிங் பூல்ல என்ன நடந்துச்சுன்னா" அப்படின்னு கேட்க, "போதும் போதும் நீ நாளைக்கு சொல்லு" அப்படின்றான். "நான் சும்மா சொன்னேன். நம்மள வந்து கடவுள் பாதுகாப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடவுள பத்தி பேசுறாரு. "நீ வந்து கோஸ்ட்ட நம்புறியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல" அப்படின்றான். "அப்போ நீ கடவுள நம்புறியான்னு?" கேட்க, "கண்டிப்பா நான் கடவுள நம்புறேன்" அப்படின்றான். "ஆனா எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கையே இல்ல" அப்படின்ற மாரி பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மனுஷங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, ஒண்ணு
ஹெவனுக்கு போவாங்க. இல்ல ஜட்ஜ்மென்ட் டேக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆவியா இங்க சுத்திட்டு இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாரி சாண்ட்ராக் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா, அப்பா வந்து ஹெவன்ல இருக்காங்க. ஹெவன்ல இருந்து என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கடவுள பத்தி இவன் நல்ல விதமா சொல்லிட்டு இருக்க. எல்லா டைமும் ஒண்ணும் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஏன் கடவுள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல போல அப்படின்ற மாரி அவன் கடவுள வெறுக்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கான். நீ அப்படியா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் படுத்தம் தூங்கிடுறாங்க. பொழுது விடிஞ்சிடுது. பொழுது விடிஞ்சா யாரோ பேசுற மாரிலாம் வாய்ஸ் கேட்குது. பார்த்து தான் வந்து ஃபர்ஸ்ட்டு முழிச்சுக்கிறான். முழிச்சு பார்த்தா அவன சுத்தி வந்து ஸ்டூடெண்ட்டு, அந்த மாஸ்டரு, அப்புறம் ஒரு பையன் ஹெட்ஃபோன் எடுத்துன்னு சண்டை போட்டான் இல்லையா? அவன் எல்லாரும் இருக்காங்க. அவன் எழுந்துச்ச உடனே "டீராக்கு எழுந்துச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி அவன எழுப்புறான். அவனுமே வந்து எழுந்துச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் ஒண்ணா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து இத வந்து இவங்க எது மாரி நெனச்சாங்கன்னு தெரியல. அப்படியே அவங்க மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் பயந்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட் பார்க்க நம்ம இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாரும் வந்து ஜெரிக்காக கிளாப் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் இத போடுற மாரி ஐடியாவே இல்ல. ராய் சிஸ்டர் தான் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து டக்குன்னு வாய்ஸ் ஓவர் குடுத்தேன். இந்த எபிசோட் போடும்போதே பேசாம பார்ட் 1 போடலாமா? பார்ட் 2 போடலாமான்னு ரொம்ப லேசியா இருந்தேன். டயர்டா வேற இருந்தேன். அப்படியே இருந்தேன். ஆனா ஒரு வழியா வந்து ஒரே வீடியோவாவே சொல்லி முடிச்சுட்டேன். என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. செர்ரி அக்காக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கமெண்ட்ல வந்து அந்த செர்ரி பழம் மாரி போட்டீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். எத்தன பேர் வந்து எனக்காக இருக்கீங்கன்னு பார்த்து நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். நான் சீக்கிரமா உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.